ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு குறும்படம் போட்டாங்க. அந்த குறும்படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், வாட்டர்மெலன் இவங்க 3 பேர் தாங்க. அந்த குறும்படத்தோட டைட்டில் என்னென்னா கான்ஃப்ளிக்ட், அதாவது முரண்பாடான இது எங்கெங்கெல்லாம் சண்டை நடந்ததோ எதுக்கெல்லாம் நடந்ததோ ஸோ அதை பற்றி ஒரு கிளிப்பிங்ஸ் ஏவி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து 3 பேர் தாங்க மெயினாக தெரியுறாங்க. பார்வதி, கமருதீன், வாட்டர்மெலன். ஸோ இவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஏவியா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கான்ஃப்ளிக்ட் நிறைய சண்டைகள் நடந்தது இல்லையா? ஸோ அதனோட தொகுப்பு தான் போட்டிருந்தாங்க. இதை பார்த்து அவுட்ஸ்மேட்ஸ் என்ன நினச்சாங்கன்னு தெரில. உண்மையாகவே இப்போ வந்து பார்வதி, கமருதீன் இல்லை. ஸோ அதெல்லாம் விட்டுட்டாங்க. வாட்டர்மெலன் மேலே அவ்வளோ காண்டாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்காரு மனுஷன். ஸோ அதில் வந்து வினோத் என்ன பண்ணார், துப்பிட்டு ஒரு வார்த்தை அந்த நார்மலாக இதில் சொல்லுவாங்க தெரியுங்களா, அம்மாவை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டு ஆனால் மியூட் பண்ணிடுறாங்க அந்த வார்த்தை. நல்லா வாய் அந்த லிப் சிங்கை வச்சு பார்க்கும்போது தெரியுது அந்த மாதிரி தான் பேசியிருக்கு, திட்டுறாரு. ஸோ வாட்டர்மெலன் வந்து பதிலுக்கு துப்பிடுறாரு. இதை பிரசன்ட் பார்த்துறாரு. வாட்டர்மெலன் துப்புன்னு தான் பார்த்தாரு. ஆனால் இவர் வினோத் துப்புன்னு தான் பார்க்கல. ஸோ என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு போயிட்டு இங்கே என்ன நடக்குதோ இதுதான் வந்து மக்கள்கிட்ட பிரதிபலிக்கும். வாட்டர்மெலன் நீங்கள் துப்புனது தப்புன்றாரு. உடனே வாட்டர்மெலன் டென்ஷன் ஆகி நான் துப்புனது தப்பு தான், ஓகே, அதுக்கு முன்னாடி வினோத் துப்புனார், அதை ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்குறாங்க. உடனே பிரஜன் வந்து அதை பார்க்கலையா இல்லை கேட்காம விடுறான்னு தெரில. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து நிறைய ட்ரிகர் பண்ணுறாரு. அதை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, கடந்து போயிடுறாங்க. பட் என்னென்னா கானா வினோத் மட்டும் இல்லை, பிரவீனும் கானா வினோத்தும் இப்போ ரீஎன்ட்ரி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை போட்டு அந்த கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாகவே சொல்லணும், ஏன்னா ட்ரிகர் பண்ணுறது எல்லாமே அவங்க 2 பேர் தான். பட் திவாகர் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாலே போதும், அந்தாலும் கொஞ்சம் லூஸ் தான் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாலே அந்தாலும் எல்லாத்தையும் பேசுகிறான், அவங்க குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிடறான் கொஞ்சம் ட்ரிகர் ஆனாலே. ஸோ இதில் என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து திவாகர்ட்ட தான் வந்து நீ அமைதியாரன்றாங்க தவிர கானா வினோத்தை நீ ஏன் அப்படி கேட்குறேன்னு யாரும் எடுத்து கேள்வி கேட்க மாட்டுறாங்க. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, வந்த நாள்லேருந்து இதான் நடந்துங்குது. ஸோ தர்பீஸ் வந்து வெளில போனதுக்கு காரணமும் உண்மையாக சொல்லணும்னா வினோத் தான். வினோத் வந்து அவர் ட்ரிகர் பண்ண போய் தான் அவர் தப்பான வார்த்தைகளை வந்து உச்சரிக்கும் போது தான், அதால தான் வந்து அந்த கெட்ட வார்த்தை பேசுனது தான் தர்பீஸ் சீக்கிரம் வெளில எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போவும் அதே தான் நடந்துக்குது. இப்போ அதை விட பயங்கரமாக பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கப்பலாம் எதுவும் இல்லை. அதால் வந்து உண்மையாகவே வினோத் பண்ணுற காரியங்கள்லாம் வந்து சகிக்கிற மாதிரி இல்லை, கேவலமாக பண்ணிகிட்ருக்காரு. நான் இந்த மாதிரி ஒரு ஆள்கடா நம்ம டைட்டிலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு எனக்கே உண்மையாகவே ரொம்ப ஷேமாக இருக்குது. நீங்கள் சமூக வலைதளம் போய் பாருங்கள், இந்த வீடியோ வந்திருக்கு, இந்த ப்ரொமோ வந்திருக்கு இல்லைங்களா, இது கீழே வந்து மக்கள் எப்படி கொந்தளிச்சு போய் வினோத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு. நல்ல பேரோடு இருந்தார் மக்கள்கிட்ட. இப்போ போய் இந்த சின்ன விஷயத்தை, அது தர்பீஸ்லாம் ஒரு ஆளே இல்லை, அந்த ஆள்கிட்ட போய் சண்டையை போட்டு தேவையில்லாமல் பேரை கெடுத்துட்டு உண்மையாகவே ஓரளவுக்கு கலாய்க்கலாம் தர்பீஸை, இல்லைன்னு சொல்ல. ஒரு ஆளை கலாய்க்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு அளவுகோல் இருக்குது. ஸோ அதோடு நிறுத்திக்கணும். ஸோ அவங்க பாடி ஷேம் பண்ணிக்கணும், எப்போவுமே ட்ரிகர் பண்ணிகிட்டே இருந்தால், ஏன்னா 24/7 பார்த்துன்னு தான் இருக்கேன் நானுமே. உண்மையாகவே ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் வந்து அந்த ஆள் ஒரு லூஸு, நான் எத்தனை தடவைன்னு சொல்லுவேன். அந்த ஆள் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணால் போதும் அம்மானு பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். அதான் உண்மை. இப்போ அந்த ஆள்கிட்ட போயிட்டு இந்த ஆள் சரி வச்சுன்னா அப்போ இவருக்கு என்ன பேருன்னு தெரில எனக்கு. உண்மையாகவே இவருக்கு இருந்த நல்ல பேரும் கெடுத்துனார் வினோத்து. உண்மை அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.